பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டிவி ஷோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டிவி ஷோவில் வாரம் வாரம் ஒருத்தவங்களோ இல்லைன்னா 2 பேரோ எலிமினேட் பண்ணப்படுவாங்க. இந்த எலிமினேட் பண்ணக்கூடியவங்க மக்களுடைய ஓட்டு இவங்களுக்கு குறைவா இருக்கிறதுனால இவங்க எலிமினேட் பண்ணப்படுறாங்களா, இல்ல பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் சேர்ந்து அவங்கள எலிமினேட் பண்ணப்படுறாங்களா? பிக் பாஸ் டீம்னு சொன்னா பிக் பாஸ் டைரக்டர், ப்ரொடியூசர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், காஸ்டியூம் டிசைனர், இப்படி நிறைய பேர் சேர்ந்து தான் பிக் பாஸ் டீம்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த ஷோக்காண்டி எலிமினேட் பண்றாங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஷோவை நடத்தக்கூடியவங்க தான் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டை எலிமினேட் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம், அப்ப மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, அப்ப ஓட்டு போடுறது மக்கள் ஓட்டு போடுறாங்க தான், ஓட்டு போடணும்னு சொல்ல வரல. ஆனா யார அங்க உள்ள வைக்கணும்? இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ள வச்சா ஷோ நல்லபடியா போகும், இல்ல இவங்கள வச்சாதான் கண்டென்ட் நிறைய கிடைக்கும், இவங்க தான் லவ் கண்டென்ட் பண்றாங்க, இவங்க தான் எல்லார்ட்டையும் சண்டை இழுத்துட்டே இருக்காங்க, இவங்கள வச்சா இந்த ஷோ நல்லா இருக்கும், இவங்கள வச்சா இந்த ஷோ டவுன் ஆகும், இவங்க இருந்தாதான் இந்த ஷோவுக்கு டிஆர்பி எகிரும், அப்படி எல்லாம் பார்த்து தான் ஒவ்வொருத்தவங்களா வெளியேற்றுறாங்க. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல முன்னாடி எலிமினேட் ஆன பிரவீன் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. எந்த டாஸ்க் கொடுத்தாலும் நல்லா விளையாடுவாரு, சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அவரை வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஆதிரே எலிமினேட் ஆகி வெளியே போனாங்க. வைல்ட் கார்டுல உள்ள வந்தாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. எப்படியாவது டைட்டில வின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எஃபர்ட் எல்லாம் போட்டு இருந்தாங்க. அவங்களே வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கெமியோன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட், அந்த கண்டஸ்டன்ட்டும் செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய ரூல்ஸையும் பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய டாஸ்கையும் செம்மையா பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களும் எலிமினேட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரஜின்ல ஆரம்பத்துல சில தவறுகள் இருந்தாலும் பிரஜின் சூப்பரா விளையாடினாங்க. பிரஜின் தான் டைட்டில் வின் பண்ண போறாரோ அப்படின்னு நினைச்சேன். சரியா விளையாட்டே இருந்தார். ஆனா அவரே வெளியே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கனி, இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல நான் பார்த்ததுலே சூப்பர் கண்டஸ்டன்ட் பாத்தீங்கன்னா கனி. சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்தாலும் கரெக்டா பதில் சொல்லுவாங்க. ஒருத்தவங்களோட பேசுறத விதமா இருந்தாலும் சரி, கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, மரியாதை கொடுத்து பேசுவாங்க. பிக் பாஸையும் பிக் பாஸ் ரூல்ஸையும் மதிப்பாங்க. எனக்கு பிடிச்சதுல ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ட் சொன்னா கனி. அவங்களையும் வெளியே துரத்திட்டாங்க. ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத கொஞ்சம் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த சாண்ட்ரா எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அவ ₹1 கொடுத்த 1000 ரூபாய்க்கு நடிக்கிறான். ஒரே டிராமா பண்றது, ஓவர் ஆக்டிங் பண்றது. ஒரு மனுஷன் நடிக்கலாம், ஆக்டிங் பண்ணலாம், ஆனா ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாது. ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடியது அந்த ஷோவே டேமேஜ் பண்ணிடும். சாண்ட்ரா, திவ்யா, கம்ருதீன், சபரி இவங்க எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட். நான் நினைக்கிறேன் இவங்கள 4 பேர் தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் விஜய் சேதுபதியை மதிக்கிறதே கிடையாது. அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. முன்னாடி பிரஜினை பார்த்து பயப்பட்டாரு, இப்ப சாண்ட்ராவை பார்த்து பயப்படுறாரு. மொத்தத்துல நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னன்னா, பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் யார டைட்டில் வின்னர் ஆக்கலாம்னு முடிவு பண்றாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க. அதுக்காண்டி மக்கள் ஓட்டு போடுறாங்க, அதனால இவங்க ஜெயிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டாலும் வின் பண்ணக்கூடியவங்க பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் யார டைட்டில் வின்னர் ஆக்கலாம்னு முடிவு பண்றாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க.